தலைப்புச் செய்திகள். பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரே நாடு ஒரே மொழி என்ற கொள்கையை தீவிரமாக அமல்படுத்தி வருகிறது. ஒன்றிய அரசின் திட்டங்கள் அனைத்தையும் இந்தியில் பெயர் வைக்கும் பாஜக அரசு பிற மொழிகளை தொடர்ந்து புறக்கணித்தே வருகிறது. சர்வாதிகாரத்தின் ஆயுள் நீண்ட நாள் நீடிக்காது என்று LIC இந்தி திணிப்பு குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஆவேசமாக பேசியுள்ளார். LIC இணையதளத்தில் இந்தி குறித்து MK ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் கோயில் யானையை சுற்றி வந்து செல்ஃபி எடுத்ததாலேயே யானை கோபமடைந்து இருவரை தூக்கி வீசியது தெரிய வந்துள்ளது. அந்த யானை தற்போது அதிகாரிகளின் தொடர் கண்காணிப்பில் உள்ளது. விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் உதவித்தொகைக்கு தமிழக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணைக்கு நேற்று முன்தினம் வினாடிக்கு 10,449 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று 9,542 கனஅடியாக குறைந்தது. தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ள நடிகை கஸ்தூரி அடுத்தடுத்த வழக்குகளில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே எழும்பு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜாமீன் மனு இன்று விசாரணை மேற்கொள்ள உள்ளது. இசையமைப்பாளர் AR ரஹ்மானை பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து 70க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து விஷச்சாராய வழக்கு இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. AR ரஹ்மானும் அவரது மனைவி சாய்ரா பானுவும் பிரிந்து வாழவிருப்பதாக அறிவித்துள்ள நிலையில் தனியுரிமையை மதிக்குமாறு அவர்களது மகன் கோரியுள்ளார். ஆன்லைன் முறை அமலுக்கு வந்தும் கட்டுமான திட்ட அனுமதி விண்ணப்பங்கள் மீது முடிவெடுப்பதில் உள்ளாட்சி அமைப்புகள் தாமதம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 107வது பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சத்தியமூர்த்தி பவனில் அவரது உருவப்படத்துக்கு தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டு தின உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். கிண்டி கலைஞர் மருத்துவமனையில் கத்தியால் குத்தப்பட்டதில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருபவர்கள் ரூபாய் 100 கோடி கேட்டு பேரம் பேசுகின்றனர் என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேசியுள்ளார். திருப்பூரில் அதிமுக என்ற வெள்ளத்துடன் இணைபவர்கள் ஆட்சி என்ற கடலில் சேர்வர், ஒதுங்கி செல்பவர்கள் அனைவரும் காலி டப்பாதான் என பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். பிரிந்து சென்ற தலைவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தி வருகின்றனர். சென்னை எழும்பூர் விழுப்புரம் வழித்தடத்தில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் செங்கல்பட்டு ரயில் நிலையங்களில் இன்று முதல் 23ஆம் தேதி வரையில் மதியம் 1:10 மணி முதல் மாலை 4:10 மணி வரை பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் சில மின்சார ரயில்கள் பகுதி நேர ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதை MS சுப்புலட்சுமியின் பேரில் பாடகர் TM கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது என தடை விதித்துள்ள உயர்நீதிமன்றம் MS சுப்புலட்சுமியின் பெயரை பயன்படுத்தாமல் அவருக்கு விருது வழங்கலாம் எனவும் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள NLC இந்தியா லிமிடெட் பொதுத்துறை நிறுவனம் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் பணிகளுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 70க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக்கோரிய மனுக்களின் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளிக்கிறது. நடிகை கஸ்தூரிக்கு ஜாமீன் கிடைக்குமா என்று கேள்வி எழும்பியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே LIC இணையதளத்தின் முகப்பு பக்கம் ஹிந்திக்கு மாறியதாக அந்நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. MK ஸ்டாலினின் வெற்றி என்பது இந்த திருச்சியில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது என்றும் நிச்சயம் நம்முடைய தளபதி மீண்டும் முதல்வர் ஆவார் என்று அமைச்சர் KN நேரு திருச்சி மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் உறுதி கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே போதையில் கார் ஓட்டி விபத்துக்குள்ளாக்கிய முன்னாள் இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டுள்ளார். துறையூர் நகரின் மையப்பகுதியில் குடிநீர் ஆதாரமாக விளங்கிய சின்ன ஏரி தற்போது கழிவுநீர் தேக்கமாக மாறி தொற்று நோய்களை பரப்பும் மையமாக மாறி வருவது சமூக ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியாவிலேயே காப்புரிமை பதிவில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாநில மன்ற உறுப்பினர் செயலர் S. வின்சென்ட் தெரிவித்துள்ளார். பல்லுயிர் வாழிடமான மதுரை அருகேயுள்ள அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஒப்பந்ததாரர்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் பணிகளை விரைவாக முடிக்காவிட்டாலும் சாலை தரமாக இல்லாவிட்டாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் A.வ. வேலு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையிலிருந்து பினாங்கு தீவுக்கு டிசம்பர் 21ஆம் தேதி முதல் நேரடி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. கருத்தடை மாத்திரைகள் உடலின் இரத்த அழுத்தத்தில் தொடர் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. அரசு விரைவு பேருந்தில் சபரிமலைக்கு செல்ல இதுவரை 1675 பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஏகனாபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திவ்யா செவ்வாய்க்கிழமை தற்கொலை செய்து கொண்டுள்ளார்.
திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, சீனா என பல்வேறு வெளிநாடுகளை சார்ந்தவர்கள் பல்வேறு வழக்குகளில் விசாரணை கைதிகளாக அடைக்கப்பட்டுள்ளனர். சோழவரம் அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சிலம்பாத்தம்மன் கோயிலின் முகப்பு மண்டபத்தை இடிக்கும் பணியை நெடுஞ்சாலைத்துறையினர் தொடங்கினர். காரைக்குடியில் லஞ்சம் வாங்கி கைதான சார்பதிவாளர் முத்துப்பாண்டி பதிவு செய்த ஆவணத்தை கொடுக்க முதலில் ரூபாய் 1,00,000 கேட்டு பின்னர் 60,000 குறைத்தது தெரிய வந்துள்ளது. சென்னை குன்றத்தூர் அருகே உள்ள நந்தம்பாக்கத்தை சேர்ந்தவர் மனோகரன். இவரது மனைவி பெயர் சுகன்யா. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் சுகன்யா 3வது முறையாக கர்ப்பமானார். நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த சுகன்யாவுக்கு இன்று திடீரென்று பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. அப்போது வீட்டில் இருந்த மனோகரன் சுகன்யாவிற்கு பிரசவம் பார்த்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவேற்காடு கோலடி ஆக்கிரமிப்பில் தற்கொலை செய்து கொண்ட தச்சு தொழிலாளி போராட்டத்தில் சீமான் கலந்து கொண்டார். சமூக வலைதள பக்கமான முகநூலில் பெண் போல போலியாக கணக்கை உருவாக்கி அதன் மூலம் பணம் பறித்து வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்குகிறது. கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதற்கு விஜய் திட்டமிட்டுள்ள நிலையில் கட்சியில் உழைப்பவர்களுக்கு மிக விரைவில் பதவிகள் என்று புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள திம்பம் மலைப்பாதையில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. கடலூரில் சாலையின் நடுவே தொங்கிக் கொண்டிருந்த விளம்பர பலகை 2 வீலரில் வந்தவர் மீது விழுந்தது. இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக லேசான காயத்துடன் உயிர் தப்பியுள்ளார். LIC தமிழ் இணையதளத்தை உருவாக்க வேண்டுமென்று ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். வாய்ச்சொல் வீரர் சீமான் என்று அமைச்சர் சேகர் பாபு பேசியுள்ளார். ரயிலில் சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டதால் கோவை மாணவி உயிரிழக்கவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. LIC இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தின் முதன்மை மொழியாக இந்தி மாற்றப்பட்டதற்கு கண்டனங்கள் வலுத்த நிலையில் மீண்டும் ஆங்கில மொழியிலும் பயன்படுத்தும் வகையில் மாற்றப்பட்டது. கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்த காரணத்தால் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அதே நிலை நீடித்தால் மீண்டும் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டியதுதான் என்று திருச்சியில் நடந்த அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொண்டர்கள் மத்தியில் பேசியுள்ளார். சென்னை அயனாவரம் KS சாலையில் பட்டப்பகலில் இளம்பெண்ணுக்கு அரிவாள் வெட்டு விழுந்ததால் பரபரப்பு சம்பவம் நிலவியது. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வழங்கிய அனுமதியை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று TTV தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட பள்ளி ஆசிரியர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கட்ட தடையில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பேரிடர் காலத்தில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள அவசரகால வெள்ள மீட்புக் குழுவை அமைத்து நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நிற்பதாக புகைப்படம் ஒன்று வைரலாகி வரும் நிலையில் உண்மை என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. கீழடி அகழாய்வுக்கு அனுமதி கேட்டபோது தராத ஒன்றிய அரசு அரிட்டாப்பட்டியை அழிக்க அனுமதி தருகிறது என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூட்டணி வைக்க வருகிறவர்கள் 20 சீட் வேண்டும், ரூபாய் 50 கோடி ரொக்கமாக கொடுங்கள், ரூபாய் 100 கோடி கொடுங்கள் என கேட்கின்றனர் என அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணி இம்மாத இறுதியில் தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இந்த தொடருக்கான இலங்கை அணி நேற்று அறிவிக்கப்பட்டது. 8வது பெண்கள் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் சீனா அணிகள் மோதுகின்றன. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,528 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,066 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நவம்பர் 23ஆம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழை காரணமாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவாரூர், காரைக்கால், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இடி மின்னலுடன் மழை பெய்து வருவதால் 6 மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.